இப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சகோதரர் திரு சீமான் அவர்களும் ஒரு தீவிரமான பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருவதை நாம் எல்லோரும் அறிவோம். இப்போ அவருடைய பிரச்சாரத்தில் அவர் பேசினார், நான் ஆட்சிக்கு வந்தால் முற்றிலுமாக லஞ்சத்தை ஒழிச்சிடுவேன் அப்படிங்கிற ஒரு பேச்சை பற்றி நீங்கள் கேட்டீங்க. அதுக்கு முன்னாடி தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு சொற்பிரயோகம், வார்த்தை பிரயோகத்தையும் நீங்கள் சுட்டி காட்டுனீங்க, உபயோகப்படுத்துனீங்க. அடிப்படையில் ஒரு அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள், ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு தத்துவ பின்புலம், ஒரு கருத்தியல் பின்புலம் கொண்டு தான் அது தொடங்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் தான் அந்த கட்சிகளும் இயங்குகின்றன. இன்றைக்கு தமிழ் தேசியம் அது தவிர்க்க முடியாத ஒரு தத்துவ பின்புலமாக, ஒரு கனமான ஒரு கருத்தியலாக இன்றைக்கு தமிழக இளைஞர்களிடத்திலே அது வளர்ந்து எழுச்சியோடு வருவதை நம்மால் உணர முடிகிறது, அறிய முடிகிறது. எனவே இன்றைக்கு தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய கருத்தியல் தவிர்க்க முடியாத ஒரு கனமான இனமான கருத்தியலாக அது எழுந்து நிற்கிறதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே அதைத்தான் இப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் இன்றைக்கு அதை முனைப்போடு கொண்டு செல்வதை பற்றி நீங்கள் குறிப்பிட்டீர்கள். அதை நம்மால் அறிய முடிகிறது. எனவே அவருடைய பிரச்சாரத்தில் இன்றைக்கு அவர் வேடசந்தூரில் கூட பேசுகின்ற பொழுது லஞ்சத்தை ஒழித்து நான் ஒரு மிகச்சிறந்த எதிர்காலத்தை தமிழ்நாட்டிற்கு கொடுப்பேன் என்கின்ற அளவிற்கு அவர் பேசியிருக்கிறார். மிகுந்த மகிழ்ச்சி. லஞ்சம் ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்று, ஊழல் அது வேறறுக்கப்பட வேண்டிய ஒன்று. காரணம், எந்த வளர்ந்த நாடும், எந்த முன்னேறிய நாடும் லஞ்சத்தையும் ஊழலையும் அது தன்னுடைய ஆட்சித்தலத்திலே வைத்திருந்து அது வளர்ந்ததாக இல்லை. ஊழலை ஒழித்த, லஞ்சத்தை முற்றிலுமாக வேறறுத்த தேசம்தான் எழுந்து அது வலிமையான தேசமாக மாறி இருக்கிறது. அது இந்தியாவிற்கு பொருந்தும். எனவே எழுதி கொள்ளுங்கள், எந்த தேசத்தில், எந்த நாட்டில் அல்லது எந்த மாநிலத்தில் தன்னுடைய ஆட்சித்தலத்தில் அந்த ஆட்சியாளர்கள் லஞ்சத்தையும் ஊழலையும் அவர்கள் வளர்த்து வைத்திருக்கிறார்களோ அந்த தேசத்தில், அந்த மாநிலத்தில் இளைஞர்களுக்கு எதிர்காலம் இல்லை, வருங்கால தலைமுறைக்கு எதிர்காலம் இல்லை என்பதுதான் உண்மை. எனவேதான் இன்றைய கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சகோதரர் திரு சீமான் அவர்கள் லஞ்சத்தை ஒழிப்பேன் என்று அவர் சொல்லுகிறார் என்றால் நாம் முற்றிலும் வரவேற்கிறோம்.